ஓம் நம சிவாய மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலாக்ஸிங்கான மைண்ட் காமிங்கான ஒரு நைட் வைண்ட் டவுன் டவுன் மெடிடேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதர் சேரில் உட்காந்துட்டு பண்ணலாம், இல்லைனா கீழே ஒரு குஷனில் உட்காந்து பண்ணலாம், இல்லைனா பெஸ்ட்டு பெட்டில் படுத்துட்டு கூட பண்ணலாம். அப்படியே பண்ணிகிட்டே நீங்கள் தூங்கிட்டாலும் அது சூப்பர் ஆசம், ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்களை கம்ஃபர்டபுளாக ரெடி பண்ணிக்கோங்க. உங்களை உங்களோட மெடிடேஷன் ஜோன் இல்லை உங்களோட ஸ்லீப்பிங் பாட் எங்கேயோ செட்டில் ஆகிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் தான், ரொம்ப ஷார்ட்டாக நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இது ஒரு வைண்ட் டவுன் தான். அண்ட் அக்கார்டிங்லி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லெட்ஸ் கெட் அக்கார்டிங்லி ஸ்டார்டட். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டட் பொசிஷனோ இல்லை ஒரு லைங் டவுன் பொசிஷனில் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. வில் ஸ்டார்ட் வித் அ ஜென்டில் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஃபீல் த அட்மாஸ்ஃபியர். உங்களை சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாட்டாக, கோல்டாக, ஹியூமிடாக இருக்கா, ப்ரீஸியாக இருக்கா உங்களை சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட். அண்ட் என்னவோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். த்ரூஅவுட் த மெடிடேஷன் உங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை ஸ்லோவாக ஜென்டலாக பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட்டோட ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ப்ரீத் இன் அண்ட் ரிலாக்ஸ். வெரி குட். ப்ரீத் இன் அண்ட் ரிலாக்ஸ். நவ் பொறுமையாக உங்களோட ரூமில் இருக்கிற சத்தங்களுக்கு உங்களோட கவனத்தை எடுத்துகிட்டு போங்க. அண்ட் என்னென்ன சவுண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டு அப்படியே கண்டினியூ டு ரிலாக்ஸ். ஸோ இந்த சவுண்ட்ஸ் உங்கள் ஃபேனாக இருக்கலாம், ஏசியாக இருக்கலாம், ரூமில் வேறு ஏதாவது சத்தங்கள் இருக்கலாம், வெளியிலேருந்து சத்தங்கள் இருக்கலாம். ஸோ இந்த சத்தங்கள் எல்லாத்தையும் ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு just breathe in and breathe out, relax. Take some time. இந்த சத்தங்கள், இந்த டெம்பரேச்சர் அண்ட் உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தோட ஜஸ்ட் உங்களை சிங்க் பண்ணிக்கோங்க. அதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அண்ட் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜென்டலாக உங்களோட ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடி, தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம போகிறோம். ஸோ உங்களோட ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ டு ரிலாக்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளோட கால் நுனிகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிலாக்ஸ் த டோஸ். Breathe in and relax. உங்களோட ankles, breathe in and relax. Knees, முட்டிகள், breathe in and relax. தொடை, முதுகு ஏரியா, hips, lower back, வயிற்று பகுதி, மார்பு பகுதி, தோள் பட்டைகள், எல்போ, ரிஸ்ட், கைகள், விரல்கள், பெரிய விரல், இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, த்ரோட், கழுத்து, சின், வாய், மூக்கு, சீக்ஸ், கண்கள், புருவங்கள், நெற்றி, உங்களோட முழு ஃபேஸ். கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ். Breathe and relax more and more and more. Very good.
அண்ட் உங்கள் உடம்புக்கு ஜஸ்ட் ஒரு நன்றி உணர்தலை கொடுங்க. இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உடம்பு நமக்கு கிடச்சிருக்குன்னு. அண்ட் இதே நன்றி உணர்தலை ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி ஆம்ப்ளிஃபை பண்ணி உங்கள் என்டையர் உடம்பை ஃபீல் பண்ண வைங்க இந்த கிராட்டிடியூட் வைப்ரேஷன்ஸை. Now gently again உங்கள் பிரெத்துக்குள்ளார அவேர்னஸ் கொண்டு வாங்க. ஒவ்வொரு பிரெத் இன்வர்ட் அண்ட் அவுட் ஃப்ளோவை அப்சர்வ் பண்ணுங்க. அண்ட் கண்டினியூ டு ப்ரீத் இன் அண்ட் ரிலாக்ஸ். அண்ட் எவ்ரி பிரெத் அவுட் ரிலாக்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சிந்தனைகள் மேலே கவனத்தை கொண்டு வாங்க. நல்லதோ கெட்டதோ எதுவுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. எதையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு தாட்டுக்கு அப்புறம் இன்னொரு தாட் எதுவுமே ஜட்ஜ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் அதோட எங்கேஜ் ஆகி போகாமல் ஜஸ்ட்டு ஒரு அப்சர்வராக பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நடக்குதுன்னு அப்படியே பண்ண ஸ்லோ டவுன் ஆகிறத பாருங்கள். அப்படியே ஸ்லோ உங்கள் தாட்ஸ் ஆக ஆக உங்களோட அவேர்னஸை உங்கள் ஃபீலிங்ஸ் மேலே கொண்டு வாங்க. சந்தோஷமாக இருக்கீங்களோ துக்கமாக இருக்கீங்களோ அதோட ரொம்ப அட்டாச் ஆகிக்காதீங்க. அதை ரொம்ப ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள் எப்படி நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத. அண்ட் ஜஸ்ட் அதை அக்னாலேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நான் தாட்ஸோடு சொன்னது மாதிரி எப்படி இந்த ஃபீலிங்ஸ் ஒன்று மாதிரி ஒரு தாட்டோட இன்னொரு ஃபீலிங்கோட இன்னொரு தாட் எப்படி மாறி மாறி வருதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களோட உணர்ச்சிகளை கண்டினியூ டு அப்சர்வ், இமோஷன்ஸை கண்டினியூ டு அப்சர்வ். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, இனிமையாக இருந்தாலும் சரி, இனிமையாக இல்லைனாலும் சரி, மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. மேனிப்புலேட் பண்ணாமல் அப்படியே இருக்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்லோலி இப்போது அப்படியே உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு இன்னர் ஜாய், உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு இன்னர் பீஸ், எப்போவுமே உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த உண்மையான சந்தோஷத்தோடு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒரு இன்னர் டைமென்ஷன் எப்போவுமே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அன்லிமிட்டெட் அபண்டன்ட் சந்தோஷம். அதுக்கு எதுவும் காரணம் தேவையில்லை, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் தேவையில்லை, ஒரு ஆள் தேவையில்லை. அந்த ஜாய், அந்த ஹாப்பினஸ்ஸை ஜஸ்ட்டு அலோவ் பண்ணுங்கள். அது எப்போவுமே உங்கள் கூடவே இருக்குது, உங்கள் உள்ளாரையே இருக்குது. நீங்கள் காலையிலேருந்து எடுத்த ஒவ்வொரு முயற்சிகள், செய்த ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் பின்னாடி இருந்த ரீசனே இது தான். ஸோ அந்த சந்தோஷத்தை முழுமையாக உணருங்க. உங்கள் உடம்பை ஃபுல்லாக உணர வைங்க. உங்கள் தாட்ஸில், இமோஷன்ஸில், ஃபீலிங்ஸில் கொண்டு வாங்க. அண்ட் இந்த சந்தோஷத்தோட பீஸோட எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருங்க. யூ ஆர் பீஸ்ஃபுல், ஜாய்ஃபுல், abundance, எல்லையில்லா infinite bliss. அப்படியே இந்த சந்தோஷத்தை, பிளிஸ், பீஸ், ஜாயை கண்டினியூ பண்ணுங்கள் உங்களோட ஸ்லீப்புக்குள்ளார. அண்ட் நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு ஆக்ஷன், இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை உங்கள் என்டையர் வாழ்க்கையில் முன்னாடி என்னெல்லாம் பண்ண போகிறீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள்.
அண்ட் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்கன்னா உங்கள் தூக்கத்துக்குள்ளாரே எடுத்துகிட்டு போங்க. அண்ட் அப்படி நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஃபர்தர் ஒர்க் இருக்குன்னா ஸ்லோவாக உங்களோட அவேர்னஸை சரௌண்டிங்ஸ் உங்கள் பிரெத்க்கு கொண்டு வாங்க. உங்களோட டோஸ் மூவ் பண்ணிக்கோங்க, ஃபிங்கர்ஸை மூவ் பண்ணிக்கோங்க. உங்கள் கைகளை நல்லா ரப் பண்ணி கண் மேலே வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க ரொம்ப ஜென்டிலாக. ஸோ ஒரு செகண்ட் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. இதே சந்தோஷம், இதே ஹாப்பினஸ், இதே பீஸ் எல்லாருக்குமே ரீச் ஆகணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உங்களுக்கு இந்த மெடிடேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா do not forget to comment your experiences. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், த ராயோகா ஃபேமிலி அண்ட் ஹெல்தி தமிழா. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் யார் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ. அண்ட் நான் உங்களை சீக்கிரமாக இதே மாதிரி ஒரு ரொம்ப காமிங்கான இன்னொரு மெடிடேஷனோட ரொம்ப சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். வித் another beautiful day, beautiful life. See you soon.